எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழும் உன்னதமான நாளில் அர்ஜுனனின் பானத்தைப் போல், கர்ணனின் தானத்தைப் போல் ஜிடிஎன் கல்லூரி குழுமத்தின் எளிமையின் அடையாளமாய் திகழும் நம் தாளாளர், நகைச்சுவை பேச்சாளர், நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ஞானசம்பந்தம் அவர்கள் பின்னால் தொடர்ந்து வர, நம் கல்லூரியினுடைய முதல்வர் அடுத்து வர, கம்பீரத்தோடு நம்முடைய கல்வி இயக்குனர் வர, தந்தை நீ நடந்து வரும்போது கர்ஜிக்கும் கதராடை உடுத்திய சிங்கத்தின் அருகில் ஆண்மான் மருண்டு வருவது போல ஒரு பிரமிப்புடன் நம் இயக்குனர் தொடர்ந்து வர, அனைத்து கல்லூரி முதல்வர்களும் தொடர்ந்து வர, இன்று அழகாக அற்புதமாக தியாகிகளினுடைய உள்ளார்த்த அன்போடு உணர்ச்சியோடு சுதந்திர தின கொடியேற்ற விழா நிகழ்த்துவதற்கு வருகை புரிந்திருக்க அனைவரையும் வரவேற்கின்றோம். கல்லூரி பேராசிரியர்கள் அனைவரும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நெற்றி வியர்வை நேரத்தில் சிந்த இரத்த துளிகள் பூமியில் படர தியாகிகளாய் வருகை புரிந்திருந்து நம் கல்லூரிக்கு ஒரு உன்னதமான ஒரு மகிழ்வை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் தியாகிகளை வரவேற்போம். சுதந்திர தேசத்தின் உன்னதமான நாள், தியாகிகள் நம் ஜிடிஎன் கோயிலுக்குள் வருகை புரிந்திருக்கக்கூடிய நன்னாள். துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு தேசிய கொடியை ஏற்ற பாதுகாப்போடு வழிநடத்த வருகிறார் நம்முடைய என்எஸ்எஸ் என்சிசி மாணவர்கள் அனைவரும். என்சிசி மாணவர் எஸ் மணிவண்ணன் 3rd BA இங்கிலீஷ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு துணை புரிவார். Now I request our principal to host the floor. அன்புக்குரிய பெரியோர்களே, ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, அருமையான மாணவ செல்வங்களே, இந்த ஆண்டு சுதந்திர தின 75வது ஆண்டு சிறப்பு ஆண்டு நிறைவு கொண்டாடக்கூடிய வகையிலே மதிப்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே வெகு சிறப்பாக அந்த விழாவினை நாம் அமிர்த பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆதலால் இந்த ஆண்டு 76வது ஆண்டு தொடக்க சுதந்திர நாளாகிய இந்த ஆண்டு கொடியேற்றத்தை திண்டுக்கல் மாவட்ட வயதிலே மூத்த விடுதலை போராட்ட வீரரும் தியாகியும் கொடியை ஏற்றி வைத்து இந்த கல்லூரிக்கும் எங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் வழங்குமாறும் கௌரவம் வழங்குமாறும் மிகுந்த அன்போடும் பணிவன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். I request all the students to stand up for the flag hoist. All the students, please stand up.
Students can sit now. Please sit down. சீனியர் அண்டர் ஆஃபீஸர் வி கோட்டைமணி 3rd பிஎஸ்சி ஜுவாலஜி அவர்கள் தாளாளரிடம் அணிவகுப்புக்கு அனுமதி பெற வருகிறார். ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சைடில் வந்து. அணிவகுப்பை நெறிப்படுத்தி நடத்தி செல்கிறார் குவாடிஜின் கமாண்டர் எஸ் முகேஷ் 3rd பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அவர்கள். இந்த 75வது இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு உலக சாதனை படைப்பதற்காக ஜிடிஎன் கல்மை குழுமத்தை சேர்ந்த மாணவர்கள் 3000 மாணவர்கள் சேர்ந்து மூவர்ண கொடியினை நினைவுபடுத்தும் வகையில் இந்திய வரைபடத்திலே அமர்ந்து இங்கே ஒரு பெரிய சாதனையை படைத்துள்ளார்கள். இந்த சாதனையானது இது மூலம் நாம் ஆரஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் மூலமாக உலக சாதனையை படைத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அசோக சக்கரத்தில் உள்ள மாணவர்கள் மட்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அசோக சக்கரத்தில் உள்ள மாணவர்கள் மட்டும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது அந்த அசோக சக்கரத்தில் உள்ள மாணவர்கள் மெதுவாக சுற்றி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Slightly go around the circle. Students, slightly move
ஆரஞ்ச் கலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயராம் ஒரு சின்ன ரவுண்ட் போஸ் ப்ளூ ப்ளூ slightly go around. தம்பி ப்ளூ பாய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே மெதுவாக சைடு மூவ்மெண்ட் மட்டும் காமிங்க போதும். சைடில் அப்படியே மூவ் பண்ணுங்க. சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸ்லைட்டாக பண்ணிகிட்டே இருங்க. நான் சொல்கிற வரைக்கும் அந்த வியூ மட்டும் எடுக்கிறாங்க, அதனால் மூவ் பண்ணிகிட்டே இருங்க. என்எஃப் போதுமா? என்எஃப்மா பாய்ஸ் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி உட்காந்துருங்க. சிட் டவுன் ப்ளீஸ், சிட் டவுன். சூரிய கதிர்களில் சூடுபட்டாலும் மகிழ்ச்சி பூவானத்தை மட்டும் அள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் GTN வளாகத்தில் இந்திய தேசிய வரைபடம் ரெக்கார்டு நிகழ்த்திய அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றி. விழா இனிதே தொடங்குகிறது. முதல்வரினுடைய சுதந்திர தின உரை வாயிலாக மாணவ குழந்தைகள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுபத்தி 5வது ஆண்டு சுதந்திர தின நிறைவு விழாவும் 76வது ஆண்டு சுதந்திர தினத்தினுடைய தொடக்க விழாவுமாக இன்றைக்கு நமது கல்லூரியினுடைய இந்த விளையாட்டு மைதானத்திலே அருமையாக ஏறத்தாழ 2000 மாணவ மாணவிகள் மூவர்ணத்திலே இந்திய தேசிய வரைபடமாக நின்று ஒரு உலக சாதனையை படைத்திருக்கின்றீர்கள். கல்லூரியுடைய தாளாளர் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா லயன் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் சார்பாக, கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் சார்பாக, முதல்வர் சார்பாக, அனைத்து பேராசிரியர் சகோதர சகோதரிகள் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார வாழ்த்துவதிலே வணங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான மாணவ செல்வங்களே, இது தொடர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நமது உள் விளையாட்டு அரங்கத்திலே நடைபெற இருக்கின்றது. ஆதலால் அருமையான மாணவ செல்வங்கள், அடுத்து முதல்வருடைய உரை, அடுத்து தாளாளரின் உரை, அதற்கடுத்து சிறப்பு விருந்தினர் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா கு ஞானசம்பந்தன் அவர்களது உரை, அதற்கடுத்து கலை நிகழ்ச்சிகள், இடையிலே இங்கு வருகை புரிந்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தியாகிகளையும் கௌரவிக்கும் நிகழ்வு ஆகிய அனைத்தும் நமது அரங்கத்திலே, அப்துல் கலாம் அரங்கத்திலே நடைபெற இருக்கின்றது. மாணவ மாணவிகள் அமைதியாக கலைந்து அங்கு போடப்பட்டுள்ள இருக்கைகளிலே, மாணவ மாணவிகள் நீங்கள் காத்திருக்குமாறும் சிறப்பு விருந்தினர்களும் தியாகிகளும்
ஆசிரியர் நண்பர்களும் இவ்விடத்தை விட்டு நகன்ற பின்னர் உங்களுக்கான அறிவிப்பு விளையாட்டு அலுவலர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதே போன்று நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு இடையிலே இந்த நிறுவனத்தை நிறுவிய மதிப்புமிகு என் சவுந்தரராஜன் அவர்களுடைய திரு உருவச் சிலைக்கு தாளாளர் அவர்களால் மாலை அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக அந்த நிகழ்வும், அதற்கடுத்து நமது அரங்கத்திலே அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது. நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்காருங்க. நாங்கள் போதும், நாங்கள் குரூப்பாக தான் அனுப்ப போகிறோம். அதனால் யாரும் எந்திரி வெளியே போகக்கூடாது, அப்படியே உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உட்காரு. சீக்கிரம் நீ எவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே அனுப்பிடலாம். கொஞ்சம் உட்காருங்க, யாரும் நிற்காத. ஆரஞ்சு அண்ட் ஒயிட் உட்காருமா சீக்கிரம். ஸ்டாஃப்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஸ்டாஃப்ஸ் இன்சார்ஜ் இருங்க. அவங்கள ஃப்ரெண்ட் ரோல ஃப்ரெண்ட் 3 ரோ விட்டுட்டு மற்ற ரோல உட்கார வைக்கணும். லேடி ஸ்டாஃப்ஸ் முன்னாடி வாங்க. கிளாஸ் இன்சார்ஜஸ் அண்ட் லேடி ஸ்டாஃப்ஸ் முன்னாடி வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேடம் சொல்ல ஒவ்வொரு லைனா வெயிட் பண்ணி எல்லாரும் அட்டெண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் போங்க. ஃபர்ஸ்ட் 3 ரோ விட்டுருங்க. ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 3 ரோ விட்டுட்டு உட்கார வைங்க. அருண் கொஞ்சம் உள்ள போவாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரோ 2 சைடுல சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி உட்கார வைங்க. கேபிள் ஆரஞ்சு கேபிள் அங்க இருக்கு, அதை மட்டும் எடுத்து வந்துருங்க. வந்துட்டு இங்க இருக்குல்ல அதை கலட்டி உள்ள வச்சிருங்க. உங்களை பிட்டு கேபிள போட்டுக்க சொல்லுங்க. நான் போய் மாலை போட்டு. எல்லாரும் கொஞ்சம் உள்ள போங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க. டிசிப்ளின் கமிட்டி கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி போங்க. ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் முன்னாடி வர்றாங்க. பண்ணுவோம். இவங்க எல்லாம் உட்கார்ந்த பிறகுதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. கொஞ்சம் குயிக்கா அரேஞ்ச் பண்ணுங்க. மற்ற பெஞ்சு உட்காருங்க.
நான் லைவ் வருதா? லைவ் வருதுல்ல? ஓகே ஓகே சார். இது முடித்த உடனே இந்த வெளியே இருக்க வயர்லெஸ் எடுத்து, இல்லை நீங்கள் வயர்லெஸ் தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு பிட்டு கேபிள் போட்டிருந்தீங்களா, அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ம் சரி. கொஞ்ச நேரம் பாருங்க சார். PTI அப்போ
அப்படி நேரம் சார் அப்படி ஒரு செகண்ட். Hello, Mishik. Okay.
ஹலோ ஹலோ ஹலோ. மாணவர்கள் விரைவாக அமர்மடி கேட்டுக்கொள்கின்றோம். மேடைக்கு தியாகி கிருஷ்ணசாமி ஐயா அவர்களையும் தியாகி பூலூர் செட்டியார் அவர்களையும் ஜிடிஎன் கல்வி குழுமத்தின் சார்பாக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தியாகி அண்ணாமலை ஐயா அவர்களுடைய மனைவி பொன்னி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தியாகி சடையாண்டி ஐயாவினுடைய மகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தியாகிகளுடைய வாரிசுகள் வந்திருப்பார்களே, ஆனால் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார்பாக ஜிடிஎன் கல்வி குழுமத்தினுடைய தலைவர்
ஜிடிஎன் கலைக்கல்லினுடைய செயலர் மற்றும் தாளாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கல்லூரி முதல்வர் நேச்சுரோபதி ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜினுடைய முதல்வர் டாக்டர் தீபா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஜிடிஎன் கல்வி குழுமத்தினுடைய ஆலோசகர் முனைவர் ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜிடிஎன் நர்சிங் கல்லூரியினுடைய முதல்வர் வனிதாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நம்ம நமது கல்லூரியினுடைய தாளாளருடைய புதல்வர், இரண்டாம் புதல்வர் திரு வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு KKR வெங்கடேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு முன்பு வரவும். ஜிடிஎன் கலைக்கல்வியினுடைய முதல்வர் முனைவர் பாலகுருசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சுந்தர காலையில் என் கற்பனை கண்ணாடியில் மந்திர பிம்பத்தை பார்த்து அதிசயித்தேன். ஆம், அது ஜிடிஎன்னின் விழாக்கோலம். இந்த 75வது சுதந்திர தின அமுத பெருவிழா நல்வாழ்த்துக்களுடன் I can feel the year full of patriotism on the occasion of this Independence Day celebration. We all agree that our principal Dr. P. Balagurusamy sir is indeed one of the best leaders we all know. He works day and night to make sure that GTN College and its students shine the brightest. I would like to call Dr. P. Balagurusamy sir to deliver Independence Day speech with a big round of applause. Students, please be seated in the last rows.
I am very happy to greet you all a very good morning on the 76th Independence Day and state my earnest good wishes to the most respected Secretary and Correspondent Lion Dr. K. Rathinam sir, respected Director Thambi Engineer Durai Rathinam sir, the chief guest of this August gathering, the former professor of Tyagarajar College and an eminent Tamil speaker, honors of this August function, the freedom fighter, the senior most freedom fighter of this district, Sri A.N. Krishnasamy, another senior freedom fighter of this district, Sri S. Pulur Chettiar, and the wife of one another senior freedom fighter, K.A. Annamalai, Mrs. Ponni, and wife of senior freedom fighter Alagarsamy, Mrs. Jnana Sundari, and the worthy son of the one another freedom fighter, Mr. K. Sadayandi, fighters why this prestigious group of institutions, Sri V. Narayana Raju, Trustee Sri V. Adi Narayana Swami, Academic Director Dr. N. Markandes, Deans and IKC Coordinators, HODs of both the streams, Senior Professors, Teaching Faculty, Office Superintendent and Non-Teaching Staff, 14th Battalion of Tamil Nadu, Nayab Subedar B. Mar and Nayak K. Guhan, all NCC cadets, all NSS volunteers, all security guards, the new advisor of this prestigious institution, the former professor of Gandhigram University, Sri Ramasamy, the senior most member in Trichy EVR Government Arts College, and one among the member of our college committee, Sri Dr. Madhivanan, the Parent Teacher Association office bearers, Sri Shanmugavelu, Sri Ravi, and the younger son of our most respected secretary and one among the trustee of this prestigious institution, Mr. K.K.R. Venkatesh, and my dear lovely students of all the 5 institutions of GTN Arts Group. India has completed 75 years of independence, and it gives me great pleasure to be part of this biggest festival of democracy, as well as to address you on the occasion of freedom, the 76th Independence Day celebrations. Today, on the festival of freedom, the country salutes all its freedom fighters and brave heroes who continue to sacrifice themselves day and night defending the nation. We seize this opportunity to praise the unsung heroes who have built and carried this nation forward in every period. My dear teaching fraternity and my dear students, India has been so vibrant and so united in itself in spite of the fact that it has such a huge population and a democracy. India has spaced itself in such a position that the whole universe looks up at India as a place where unity exists along with such diversity. India is known as a melting pot of cultures and traditions, and the people of India hold a shared equity which preserves humanity. The country remembers every personality, including our revered Gandhiji, who made freedom a mass movement, Netaji Subhash Chandra Bose, who sacrificed everything for freedom, the great revolutionaries like Bhagat Singh, Chandrasekhar Azad, Captain Lakshmi Sahgal, the first women officer of the Indian National Army, who formed a female regiment called Rani of Jhansi Regiment, Bismil and Asfallah Khan, Rani of Jhansi Lakshmi Bai, Kyun Chennamma of Kittur, Rani Gaidluni or Velar of Madangini Hazra in Assam, a young women Indian revolutionary who participated in Quit India movement, the country's first Prime Minister Pandit Jawaharlal Nehru ji, Sardar Vallabhbhai Patel,
who integrated the country into a united nation, and Baba Saheb Ambedkar, who determined and paved the way for the future of India. The country is indebted to all these great personalities. In 1943, when Netaji Subhash Chandra Bose started the Indian National Army and called for people to join, it was our people of Madurai, Theni and Sivaganga districts who stood in front and strengthened the Indian National Army. Netaji Subhash Chandra Bose visited Madurai on September 6, 1939 and said that if he were to be born again, he would love to be born as a Tamilian because he was overwhelmed by the support of Tamils in establishing the Indian National Army in Burma and Malaysia. My dear fellow teachers and students, for centuries, India has fought for its motherland, culture and freedom. Our country never forgets the pain of slavery and the longing for freedom we had for centuries. In the midst of victories and defeats, the aspiration of freedom engraved in the mind was never diminished. Today, nurses, paramedical staff, sanitation staff, scientists engaged in developing vaccines, millions of countrymen engaged in the spirit of service to recover from corona, the globe also deserve praise from all of us. Resolve, actions and achievements. This commenced in March 2021 to mark the 75th anniversary of India's independence with a 75-week countdown, and Mahotsav is dedicated to realize the vision of activating India 2.0 fueled by the spirit of Atmanirbhar Bharat. Celebrations of Har Ghar Tiranga have been launched in connection with this Mahotsava to encourage citizens to hoist the national flag at their homes in order to instill patriotism in their hearts. Our GTN group of institutions and the district administration launched the giant tricolor gas balloon atop the corporation shopping complex premises of Kamaraj Bus Stand, Dindukal on 13th, and NSS students of GTN Arts College took a rally holding national flags around the city, and part of the event which marked the Azadi Ka Amrit Mahotsav initiative to commemorate 75 years of our independence. Swami Vivekananda beseeches us to try to look into the past and for the possible, learn lessons and draw energy to surge ahead into the future. In this 75th year of independence, it is our duty to move forward, believing in the immense potential of the country. We must collaborate for next generation infrastructure. We must collaborate for world-class manufacturing. We must collaborate for cutting-edge innovations, and we must collaborate for new age technology. Atmanirbhar Bharat literally stands for India's strength and motive of self-reliance. It is aimed to make local products global and help Indian companies compete with global supply chains. Though through Atmanirbhar Bharat, we can boost employment, augment infrastructure development, and raise the opportunities and responsibilities for the youth. DRDO is the research and development wing of the Ministry of Defence, engaged in the successful indigenous development and production of strategic systems and platforms such as the Agni and Prithvi series of missiles. From April to August 2022, India successfully tested the indigenously developed anti-tank guided missile Helena, an extended range version of the BrahMos missile from Su-30 MKI aircraft. The naval anti-ship missile, ballistic missiles Agni-4 and Prithvi-2, aerial target Abhyas, unmanned flying wing technology, and a whopping of rupees 18,290 crore fund are to be sanctioned to strengthen the defense and research institutes of our country. We, the Indians, pay tribute to the youth of India who bring honor to the country, particularly the athletes who deserve thunderous applause. They have not only won our hearts today, but also inspired the youth of India and future generations with their huge achievements. Tamil Nadu hosted the 44th FIDE Chess Olympiad, which was held in India for the first time ever, that too in Chennai, and inaugurated by our Honorable Prime Minister. This Chess Olympiad features players from 187 countries, started on July 29 and concluded on August 10.
The India B team settled for the bronze medal in the open section, while the India A women's side also finished third in the 44th Chess Olympiad. It was India's first ever medal at the Olympiad in the women's section. India was fourth position in the medal tally with a total of 61 medals, including 22 gold, 16 silver and 23 bronze medals at the Commonwealth Games 2022 held in Birmingham, England. Each one of the products of our manufacturers is a brand ambassadors of India. When someone buys and uses our product, the customer should say with pride, "This is made in India." Today, several new startups being formed in different sectors of country, and they have a big role to play in getting entry of their Indian products into interstate market. These startups are receiving financial help, cash discounts and rule simplification, and the government is fully with them. We have seen the thousands of new startups have emerged even this difficult period of Corona. Agriculture is the primary sector of our country. Apart from being the source of food, agricultural products serves as the raw materials for several industries. Nowadays, there are several advanced methods of irrigation that have reduced the dependency on rains for agriculture. Many farmers are being educated on the techniques of farming that are effective as well as eco-friendly. My dear fellow citizens, India's healthcare infrastructure has progressed very remarkably. India is proud to have given ancient medicine like Ayurveda to the world. The practice of yoga has earned fame worldwide, and people travel from all over the world to take advantage of its benefits. Thus, India has become a preferred destination for medical tourism. Our art, culture, hospitality, cuisine and historical pride are very much known to the world. The hospitality and tourism industries, after a difficult time, have attracted the people of the world and driven our economy. The tourism industry has collectively taken the antiquity of our country and turned them into our tourism products. Higher education is a powerful tool to build a modern, value-based, knowledge-based, culture-based and peaceful society. This can lead the country towards becoming a superpower in the world. It is also considered one of the most important and strong tools for the development of any country. The core mission of higher education is to educate, to train, to undertake research and to provide service to the community. Quality education is the mantra of the present day education system. In a new leap for Indian education, foreign universities are opening their campuses in India, particularly in areas of science and technology, as part of an effort to internationalize the higher education sector. This will help to bring world-class pedagogy to India. My dear colleagues and my dear student friends, Karkai Nandre, Pichai Puhinum Karkai Nandre. This is a quote of great Pandya king and poet Adi Veerarama Pandya on education. Though begging as such is wrong, it is permitted to continue education, and this highlights the importance of education. In its 58-year-old educational journey, our GTN group of institutions